அன்னக்கரண்டி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் நார்மல் சைஸ் பீட்ரூட் 3 எடுத்து வச்சுக்கோங்க. அதை பொடிசா கட் பண்ணி வேக வச்சுக்கோங்க. குக்கர்ல வேக வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டா இருக்கும். ஒரு 3 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு, மிளகு, ஜீரகம், சோம்பு, பூண்டு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் 4, உப்பு தேவையான அளவு, வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் 1 எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. தேங்காய் 2 சில் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பீட்ரூட் பொரியல் செய்யறதுக்கு மசாலா அரைச்சிக்கலாம். இப்போ கடாய் சூடானதும் மிளகு, ஜீரகம், சோம்பு இது 3த்தையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் உரிச்சு வச்ச பூண்டு, பச்சை மிளகாய், தேங்காயை நல்லா கீறிட்டு அதையும் அந்த கடாயில போட்டு நல்லா வதக்கி விடுங்க. லைட்டா சூடானதும் இப்போ வேற தட்டுக்கு மாற்றி ஆற விடுங்க. கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. தண்ணி விடாம அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ கடாயில தாளிக்கிற அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சதும் 4 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலையும் போட்டு லைட்டா வதக்கி விடுங்க. இப்போ கருவேப்பிலை பொரிஞ்சிருச்சு. பொடிசா நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் பொன்னிறமா வர வரைக்கும் வதக்கி விடுங்க. இப்ப வெங்காயம் பொன்னிறமா வந்துருச்சு. வேக வச்ச பீட்ரூட்டை இதுல கொட்டிடுங்க. பீட்ரூட்டையும் வெங்காயத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. பீட்ரூட் வேக வைக்கும் போது 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு வேக வைங்க. சப்போஸ் உங்களுக்கு வேக வச்ச தண்ணி மீதி வந்துச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ண வேணாம். அந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு குடிச்சிருங்க. ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. பீட்ரூட்டும் வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அரைச்சி வச்சு மசாலாவை பீட்ரூட் மேலே போடலாம். போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அந்த மிளகாய் வாசனை போன உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்க அன்னக்கரண்டி சேனல். சமைச்சு பாருங்க, சுவைச்சு பாருங்க. தேங்க்யூ.